Hi students, நம்ம chapter number 22 world of microbes இந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல vector borne diseases, so vectorsனால transmit ஆகக்கூடிய diseases பார்த்தோம். So last classல வந்துட்டு mosquito vector borne diseases, so mosquitosனால என்னென்ன diseases வந்துட்டு transmit ஆகுதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா disease transmitted by animals. ஸோ அனிமல்ஸ் மூலயமா என்னென்ன டிசீசஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டு வந்துட்டு மஸ்கிட்டோ வெக்டர் ப்ரான் டிசீஸில் 4 டிசீசஸ் பார்த்தோம். அதாவது வந்துட்டு மலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு, ஃபிலேரியா சொல்லிட்டு 4 டிசீசஸ் பார்த்தோம். ஸோ அனிமல்ஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸில் வந்துட்டு 2 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று ஸ்வைன் ஃப்ளூ அண்ட் அனதர் ஒன்று ஏவியன் ஃப்ளூ, அதாவது பறவை காய்ச்சல்னு சொல்லுவாங்களா. ஸோ இந்த 2 டிசீஸும் தான் வந்துட்டு அனிமல்ஸ் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸ்ன்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வைன் ஃப்ளூ பார்க்கலாம். பேஜ் நம்பர் 266 இருக்குது. ஸ்வைன் ஃப்ளூ. Swine flu first originated from pigs. ஸோ இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்துட்டு ஃபஸ்ட்டாக எங்கே வந்துட்டு ஆரிஜினேட் ஆச்சு, எங்கே வந்துட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா பிக்ஸ், அதாவது பன்னியில் தான் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சாங்க. இட் இஸ் காஸ்ட் பை வைரஸ் தட் அஃபெக்ட்ஸ் பிக்ஸ் அண்ட் ஹஸ் ஸ்டார்டட் இன்ஃபெக்டிங் ஹியூமன்ஸ். ஸோ இது எதனால் காஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் ஸ்பீஷீஸ்னால தான் காஸ் ஆகுது. இது வந்துட்டு பிக்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் ஸ்பீஷீஸ்னால காஸ் ஆகுது. ஸோ பிக்கை அஃபெக்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹியூமன்ஸையும் இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் காஸ்டு பை வைரஸ் தட் அஃபெக்ட்ஸ் பிக்ஸ். ஸோ பிக்ஸை இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ்னால தான் இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு வர ஆரம்பிச்சு. அண்ட் இட் ஸ்டார்டட் டு இன்ஃபெக்ட் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த வைரஸ் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஏர். இட் அஃபெக்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இந்த வைரஸ் வந்துட்டு எதனால் ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏர்னால் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஏர்னால் ஸ்ப்ரெட் ஆகும்போது இட் அஃபெக்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் அஃபெக்ட் பண்ணுது. எப்படி வந்துட்டு கொரோனா வந்துட்டு ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை, இன்ஃபெக்டட் பர்சனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H1N1 has been identified as the cause of this disease. ஸோ இந்த டிசீஸ் வரைக்கும் என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸில் இருக்கக்கூடிய H1N1 வைரஸ் தான் வந்துட்டு இந்த டிசீஸ் வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H1N1 has been identified as the cause of this disease. It is transmitted from person to person by inhalation or ingestion of droplets containing virus from people sneezing and coughing. ஸோ இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹலேஷன், அதாவது வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் சுவாசித்த காற்றை வந்துட்டு நாம் வந்துட்டு சுவாசிக்கும் போதுமோ இல்லாட்டி அந்த இன்ஃபெக்டட் பர்சன் வந்துட்டு தும்பும்போது இரும்பும்போது அதுலேருந்து அந்த தும்பும்போது இரும்பும்போது வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ் மூலயமாவும் இந்த வைரஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் person to person by inhalation or ingestion of droplets containing viruses from people sneezing or coughing. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்வைன் ஃப்ளூட சிம்டம்ஸ் என்னென்னா ஃபீவர், காஃப், நேசல் செக்ரீஷன், ஃபேட்டிக், ஹெட்டேக், சோர் த்ரோட், rashes in the body ache or pain, chills, nausea, vomiting and diarrhea and shortness of breath are the symptoms associated with this disease. ஸோ இந்த டிசீஸ், இந்த ஸ்வைன் ஃப்ளூ வரக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஃபீவர், காய்ச்சல் இருக்கும், காஃப், இருமிக்கிட்டே இருப்போம். ஸோ நேசல் செக்ரீஷன் அப்படின்னா வந்துட்டு இந்த மூக்கிலேருந்து வரக்கூடிய அந்த செக்ரீஷன், நோஸ்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன், சளின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேட்டிக் அப்படின்னா அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துகிட்டே இருப்போம். ஹெட்டேக், தலை வலிக்கும். சோர் த்ரோட் அப்படின்னா தொண்டை வறண்டுரும். பாடியில் வந்துட்டு ரேஷஸ் இருக்கும், அதான் வந்துட்டு ரேஷஸ் இந்த பாடின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாடி ஏக் அண்ட் பெயினாக உடம்பு வலி இருக்கும். சில்ஸ்னால் ரொம்ப நமக்கு குளிர மாதிரியே இருக்கும்.
நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அதே மாதிரி வாமிட் அண்ட் டயரியாவும் இருக்கும். அண்ட் ப்ரீத் நம்மளால் வந்துட்டு நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ஸ்வைன் ஃப்ளூவோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஸ்வைன் ஃப்ளூ. இது ஃபஸ்ட்டாக எங்கே ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்க்கும்போது பிக்ஸில் தான் வந்துட்டு இது ஆரிஜினேட் ஆச்சு. இது வந்துட்டு எதனால் காஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் ஸ்பீஷீஸ்னால தான் காஸ் ஆகுது. ஸோ பிக்கை அஃபெக்ட் பண்ணுறது இல்லாமல் லேட்டர் பீரியடில் இது வந்துட்டு ஹியூமன்ஸையும் இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ இந்த வைரஸ் எது மூலிமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்துட்டு எந்த சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 அப்படிங்கிற வைரஸ் தான் வந்துட்டு இந்த ஸ்வைன் ஃப்ளூவை வந்துட்டு காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்லேருந்து ஒரு பர்சனுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்துட்டு சுவாசித்த காற்றை வந்துட்டு நம்ம சுவாசிக்கும் போதும் இல்லாட்டி அந்த இன்ஃபெக்டட் பர்சன் வந்துட்டு தும்மும் போதும் இரும்பும் போதும் அந்த ட்ராப்லெட்ஸ் விழுகிறது மூலயமாவும் ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ்லேயும் ஏர்லேயும் அந்த வைரஸ் இருக்கிறதுனால இந்த இது வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ், ஸோ இந்த ஸ்வைன் ஃப்ளூவோட சிம்டம்ஸ் வந்துட்டு ஃபீவர், காஃப், nasal secretion, fatigue, headache, sore throat, rashes in the body ache or pain, chills, nausea, vomiting and diarrhea and shortness of breath. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த டிசீஸ் அதாவது ஸ்வைன் ஃப்ளூ டிசீஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேசல் ஸ்ப்ரே வேக்சின். ஸோ நேசல் ஸ்ப்ரே வேக்சின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் இருக்குது, அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது மூலிமாவும் இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவாய்டிங் க்ளோஸ் கான்டாக்ட் வித் அன் பர்சன் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ளூ. ஸோ இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பர்சன் கூட க்ளோஸ் கான்டாக்ட், அதாவது ரொம்ப பக்கத்தில் போய் உட்கார்றது, அவங்க தும்பும் போது இரும்பும் போதும் நம்ம பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும், அதான் சொல்கிறாங்க. அவாய்டிங் க்ளோஸ் கான்டாக்ட் வித் எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ளூ. ஸோ இந்த டிசீஸ்னு இல்லை, எந்த ஒரு பர்சனுக்கும் ஒரு சாதாரண சளி காய்ச்சலாக இருந்தால் கூட அந்த பர்சன் கூட நம்ம க்ளோஸாக உட்கார்றதை எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் will help prevent dehydration. ஸோ இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு அதிகமாக ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் அதாவது வாட்டர் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் அதிகமாக எடுத்துக்கிறது மூலிமா நம்மளால் டீஹைட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். plenty of rest will help the body to fight infection. ஸோ வந்துட்டு ரெஸ்ட், அதாவது வந்துட்டு இந்த ஸ்வைன் ஃப்ளூ இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட். ஸோ பிளென்டி ஆஃப் ரெஸ்ட்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அது மேக்ஸிமம் 15 days ஆகும். ஸோ அந்த 15 days அவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். நாட் ஒன்லி இன் தட் 15 days ஆஃப்டர் இது வந்துட்டு இந்த ஸ்வைன் ஃப்ளூ போனதுக்கு அப்புறமும் கூட ஒரு 15 days கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு தான் அவங்களோட நார்மல் லைஃப்பை அவங்க லீட் பண்ணணும். ஸோ அப்படி அந்த கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் கூட ஃபைட் பண்ணுறக்கு வந்துட்டு அந்த ரெஸ்ட்டு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன். ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்துட்டு ஹேண்ட்ஸை வந்துட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய கொரோனா பீரியடில் நம்ம எப்படி ஹேண்டை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி எப்போவுமே வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ஹைஜீனை வந்துட்டு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், அதான் சொல்கிறாங்க ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன் சொல்கிறாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்வைன் ஃப்ளூன்னு பார்க்கும்போது 5 கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்டிங் மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் administration of nasal spray vaccine. Second one is avoiding close contact with a person suffering from flu. Intake of water and fruit juices will help to prevent dehydration. So fluid substance அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அதிகமாக எடுத்துக்கிறது மூலிமா நம்மளால் டீஹைட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். plenty of rest will help the body to fight infection.
ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸ்வைன் ஃப்ளூவை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா நத்திங் பட் இந்த பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதான் வந்துட்டு இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது. ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா இஸ் எ கான்டாஜியஸ் பேர்ட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸஸ். ஸோ இது வந்துட்டு இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேர்ட் டிசீஸ் தான், அதாவது வந்துட்டு பறவை காய்ச்சல்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இது ஒரு பேர்ட் டிசீஸ் தான். இது எதனால் வருதுன்னா வைரஸ்னால தான் வருது. பேர்ட்ஸ் that carry and spread avian influenza virus include poultry, chickens, turkeys and ducks, wild birds and pet birds. ஸோ எந்தெந்த பேர்ட்ஸ் வந்துட்டு இந்த டிசீஸை கேரி பண்ணி இந்த இன்ஃப்ளூயன்ஸாவை ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு பவுல்ட்ரி, அதாவது நம்ம அந்த பண்ணை சொல்கிறாங்களே சிக்கன் கோழி வளர்க்குறது, ப்ராயில்டு சிக்கன்லாம் வளர்க்குறாங்களே, ஸோ அந்த சிக்கன்ஸ் பவுல்ட்ரி அண்ட் டர்க்கிஸ் அண்ட் டக்ஸ். ஸோ மெயினாக வந்துட்டு இது மூலம் தான் இது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ நாட் ஒன்லி பை திஸ், இட் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட் பை வைல்டு பேர்ட்ஸ், அதாவது க்ரோ, ஸ்பேரோ, இதனாலேயும் வந்துட்டு இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இல்லாட்டி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் பேர்ட்ஸ், அதாவது வந்துட்டு பேரட், அதில் பெட்டாக வளர்ப்போம்ல, ஒரு பெட் அனிமலாக வளர்ப்போம்ல பேர்ட், அது மூலியமாகவும் இது டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா இஸ் எ பேர்ட் டிசீஸ், இட் இஸ் காஸ்ட் பை வைரஸஸ்ன்னு அப்படின்னு பார்க்குறோம். பேர்ட்ஸ் தட் கேரி அண்ட் ஸ்ப்ரெட் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் will include poultry, wild birds and pet birds. It is caused by influenza virus H5N1. ஸோ இந்த டிசீஸ் வந்துட்டு எதனால் காஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1னால காஸ் ஆகுது. ஸோ ஸ்வைன் ஃப்ளூ வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 அந்த ஸ்பீஷீஸ்னால காஸ் ஆகுது. ஆனால் இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1 அப்படிங்கிற அந்த வைரஸ்னால காஸ் ஆகுது. The incubation period of the virus is 2 to 7 days. So incubation period is nothing but growing period. ஸோ இந்த வைரஸோட க்ரோயிங் பீரியட் எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 2 to 7 days. ஸோ 2லேருந்து 7 நாள் வரைக்கும் இதோட இன்குபேஷன் பீரியட் இருக்கும். People who have close contact with the infected birds and or the surfaces that have been contaminated by bird secretion from mouth, eyes, mucus, nasal secretion or droppings transmit this disease. ஸோ இந்த டிசீஸ் வந்துட்டு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒரு பேர்ட் கூட, ஒரு இன்ஃபெக்ட் ஆன ஒரு பேர்ட் கூட வந்துட்டு க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும்போதும், இல்லாட்டி சர்ஃபேசஸ், அந்த பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய சர்ஃபேசஸ் வந்துட்டு அதோட செக்ரீஷனால், அதாவது மவுத்துலேருந்து வரக்கூடிய செக்ரீஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஐஸ்லேருந்து, இல்லாட்டி அதோட நேஷ்னல் செக்ரீஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு அதோட இந்த பேர்டோட ஃபீஸஸ், அதோட ட்ராப்பிங்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த பேர்டோட இந்த சப்ஸ்டன்ஸ்னால ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு கண்டாமினேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, அப்படி அந்த ஒரு ஹெல்த்தி பர்சன் வந்துட்டு இது கூட கான்டாக்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிசீஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ it is caused by influenza virus H5N1. The incubation, that is nothing but growing period of the virus is 2 to 7 days. People who have close contact with infected birds or the surfaces that have been contaminated by the bird secretion can transmit these diseases. Fever, cough, sore throat, running nose, muscle and body aches, fatigues, headache, redness of the eyes and difficulty in breathing are the common symptoms of this disease. So இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவோட காமன் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் இருக்கும், காஃப் இருமல் இருக்கும், சோர் த்ரோட் அதாவது வந்துட்டு தொண்டை வறண்டு இருக்கும். ஸோ ரன்னிங் நோஸ்னால் மூக்கில் இருந்துட்டு அந்த செக்ரீஷன் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அதான் ரன்னிங் நோஸ், வாட்டரி செக்ரீஷன் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மசில் அண்ட் பாடி எக். ஸோ மசில்ஸ் அண்ட் பாடி எக் பெயின் வந்துட்டு இருக்கும். ஃபேட்டிக் அப்படின்னா மயக்கம் வரும். ஹெட்ஏக் தலைவலி இருக்கும். ஸோ நம்ம ஐஸ்லாம் வந்துட்டு ரெட்னஸ் ஆகிடும், அதான் வந்துட்டு கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஐஸ் வந்துட்டு ரெட் ஆகிடும்.
அதே மாதிரி ப்ரீத்திங்கில் வந்துட்டு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா பார்க்கும்போது இட் இஸ் எ contagious bird disease caused by viruses. First point, birds that carry and spread avian influenza viruses include poultry, pet birds and wild birds அப்படின்னு பார்க்குறோம். It is caused by influenza virus H5N1. The incubation period, that is growing period of the virus is 2 to 7 days. People who have close contact with the infected birds, so infected birds கூட close contactல இருக்கும்போது இல்லாட்டி or the surfaces that have been contaminated by the bird secretion. ஸோ bird secretion அப்படின்னா அதோட மவுத்துலேருந்து வரக்கூடிய செக்ரீஷனாக இருக்கலாம், இல்லாட்டி அதோட ஐஸ்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷனாக இருக்கலாம், இல்லாட்டி அதோட மியூக்கஸ் செக்ரீஷனாக இருக்கலாம், இல்லாட்டி அதோட ஃபீஸஸ் அதோட ட்ராப்பிங்ஸ்னால் இருக்கலாம். ஸோ இந்த பேர்ட்ஸோட செக்ரீஷனால் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கண்டாமினேட் ஆகிருக்கு அப்படின்னா அது கூட அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தி பர்சன் போயிட்டு கான்டாக்டில் இருக்கும்போது, ஸோ அதில் வெறுங்காலில் நடக்கும்போதோ இந்த டிசீஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட காமன் சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஃபீவர், காஃப், சோர் த்ரோட், ரன்னிங் நோஸ், மசில் அண்ட் பாடி ஏக்ஸ், ஹெட்ஏக், ஃபேட்டிக், ரெட்னஸ் ஆஃப் த ஐ அண்ட் டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவோட ஒரு சிம்டம் தான் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணான்னா அவாய்டிங் ஓப்பன் ஏர் மார்க்கெட்ஸ் வேர் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் சோல்ட். ஸோ வந்துட்டு ஓப்பன் ஏர் மார்க்கெட்ஸ் அப்படின்னா இந்த இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் வந்துட்டு சோல்ட் பண்ணுறது, அதாவது விற்கிறத வந்துட்டு ஓப்பன் ஏரில் விற்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். அவாய்டிங் கான்டாக்ட் வித் infected birds or consumption of the infected poultry. ஸோ இந்த இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பேர்ட்ஸில் க்ளோஸ் கான்டாக்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பவுல்ட்ரி அந்த இன்ஃபெக்டட் பேர்ட்ஸை வந்துட்டு சேல் பண்ணிடுவாங்க, அது தெரியாமல் நம்ம அதை வாங்கி கன்சப்ஷனாக சாப்பிடக்கூடாது. ப்ராப்பர் கிளீனிங் அண்ட் குக்கிங் ஆஃப் பவுல்ட்ரி. ஸோ ஒரு வீட்டில் வந்துட்டு பவுல்ட்ரியை குக் பண்ணும்போது அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்துட்டு ப்ராப்பர் கிளீனிங் அண்ட் குக்கிங் ஆஃப் பவுல்ட்ரி. ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஃபார் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸான்னு பார்க்கும்போது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்டிங் ஓப்பன் ஏர் மார்க்கெட்ஸ் வேர் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் சோல்ட், அவாய்டிங் க்ளோஸ் கான்டாக்ட் வித் த இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் or the consumption of an infected poultry, proper cleaning and cooking of the poultry. So poultry நம்ம குக் பண்ணும்போது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி குக் பண்ணணும். இதான் வந்துட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஃபார் த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஸோ இந்த கிளாஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸ் ஸ்வைன் ஃப்ளூ அண்ட் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம் அண்ட் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். நாளைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வந்துட்டு நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.